Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு ரெசிபி என்னங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே சொல்றதுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேகில இருந்து அப்னா ஃபுட் பிசினஸ் அப்படினு சொல்லி ஒரு காம்படிஷன் நடந்தது. இது ஆல் இந்தியா லெவல்ல நடந்த காம்படிஷன். அவங்க ஆன்லைன்ல அவங்களோட ரெசிபீஸை வந்து எழுதி போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோட ரெசிபீஸை எழுதி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவுட் ஆஃப் 8000 என்ட்ரீஸில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ ரவுண்ட் 2ல் இருக்கேன். இந்த ரவுண்ட் 2ல் மொத்தமாக 250 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இதிலேருந்து 20 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ரவுண்ட் 3க்கு போக போகிறோம். இதுலேயும் வந்து ரெசிபீஸ்லாம் அவங்க சொல்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நாங்கள் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த லெவலை வந்து நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா அடுத்த லெவலில் வந்து ஆன்லைனில் ஓட்டிங் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி ரெசிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கைமா கிரேவி. அதுக்கப்புறம் மட்டன் கைமா கிரேவியே வச்சு இன்னொரு சூப்பரான பராத்தா பண்ண போகிறோம். அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மட்டன் கடையில் மட்டன் கைமா எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே காட்டியிருக்கேன். யாராவது மட்டன் வெட்டுறதை பார்க்க விரும்பாதவங்க இங்கே இருந்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டைரெக்டாக ரெசிபிக்கு போயிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். மட்டன் கைமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேருக்கு மட்டன் கைமானா என்னங்கிற டவுட் இருக்கும். மட்டன் கைமானா மின்ஸ்டு மீட், வேறு ஒன்றும் இல்லை. இவர் பேர் வந்து சிராஜுதீன். இந்த அண்ணா கடையில் தான் நான் எப்போவுமே மட்டன் வாங்குவேன். இவர் சென்னை ராயப்பேட்டை ஏரியாவில் இருக்கார். இவரோட கடை அட்ரஸ் லிங்க் வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளாட்டு கறி வாங்கணுன்னா இவர் கடைக்கு நீங்கள் போகலாம். இப்போ வந்து நான் நல்ல ஒரு தொடக்கறி வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டு அதை நல்லா மின்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கைமா அடித்து வாங்கிட்டேன். இப்போ வந்து இதை எப்படி கழுவுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த எலும்புங்க தனியாகவும் இந்த கைமா தனியாகவும் அடித்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எலும்பில் வந்து சில நேரத்தில் வந்து அந்த ஆடோட அந்த முடி அந்த ஹேர்ஸ் இருக்கும் அந்த எலும்போட எட்ஜஸில், அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாமல் முடி இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் கவனமாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றா சேர்த்து அலசிட்டு நல்ல ஹோல்ஸ் நெருக்கமாக இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் பீசஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் உங்களால் வடிகட்டி எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஹோல்ஸ் அதிகமாக உள்ளதை எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களோட மட்டன் பீசஸ்லாம் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி கழுவி மட்டனை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணலை, இன்றைக்கி நார்மல் ஆயிலில் தான் தாளிக்கிறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வேகமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போன பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தா மட்டன், இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாஸோட ராஸ்மெல்லாம் கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் கைமா கிரேவியோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து சமைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது வந்து கொஞ்சம் தூக்கலாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல காரசாரமாக மட்டன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எப்போவுமே மட்டன் வாங்குகிற கடையில் அந்த மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகமாக குக் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விசில் விட்டுக்கணும். இந்த மட்டன் வந்து 3 விசில்லே வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் விசில் போட்டு 3 விசில் கழிச்சு தம்மெல்லாம் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், மட்டன் கைமா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மைதா மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கிறேன். இது எதுக்குன்னா பின்வீல் பராத்தா, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கைமா கிரேவி வச்சு நான் வந்து ஒரு பராத்தா வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம எப்போவும் மைதா மாவு பிசைகிற மாதிரி சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி கடைசியாக வந்து இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டாக இருக்க விட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறம் இதை எடுத்து எப்படி நம்ம பரோட்டா செய்கிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளார வந்து இந்த மட்டன் கைமா கிரேவியை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்ச கிரேவியை கொஞ்சம் அள்ளி ஊற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மாவும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு அதை நம்ம எப்போதும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலேயும் இந்த பராத்தாவை போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக செய்கிற ஸ்டஃப்டு பராத்தாவை விட இது கண்டிப்பாக வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ட்ரை பண்ண இந்த மட்டன் கைமா கிரேவியை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் நல்லா சீல் ஆகிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து ஒரு 4 to 5 பீசஸாக நம்ம கட் பண்ண முடியும். நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பின் வீல், அதாவது இப்படி சுற்றி சுற்றி வரும்ல, அந்த மாதிரி பின் வீல் ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட் இதை எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பராத்தாஸ் வந்து சின்ன சின்னதாக அழகாக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செய்யும் போது அந்த மசாலாஸ்லாம் வந்து அந்த ஆயிலில் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு அந்த மட்டன் பீசஸ்லாம் வந்து இன்னமும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு தடவை இந்த மாதிரி பின்வீல் ஷேப்பில் போட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு அந்த மட்டன் கைமா கிரேவி வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ரிமைனிங் இருந்த கிரேவியை வந்து நல்லா இப்படி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற அந்த பரோட்டா மாவுலேயும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது ஆயிலில் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு தோசை தவாவில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் சாப்பிடும் போது நல்லா வந்து ஒரு பொரிச்ச பரோட்டாவே வித்தியாசமாக ஸ்டஃப் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹோப் இந்த மட்டன் கைமா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.